நம்ம யோகி பாபு சார் நடிச்ச கிணத்த காணும் படம் தான் பார்த்திருக்கோம். படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஒரு நார்மலான ஸ்டோரி லைன் தான். ஒரு கிராமத்துல இருக்க மக்களுக்கு வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அந்த ஊருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் தண்ணி இதெல்லாம் கொண்டு வரக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்ப ஃபன்னா அந்த ஊர் மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இன்னொன்னு அந்த கிராமத்துல எப்படி இருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு இல்லாம ரியலிஸ்டிக்கா வந்து காமிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு யோகி பாபு சார். ஸோ அவர் வந்து எப்பவும் போலதான். ஸோ எப்படி பண்ணுவாரோ அவர் வந்து நடிக்கிறாரா இல்ல உண்மையாலுமே ஒரு கேரக்டர் அப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு இந்த படத்துல லீட் கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஹீரோவா பஞ்சாரு. ஸோ ஹீரோயின் கூட நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைச்சோம். பட் அதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா ஹீரோயினுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு சாங் மற்றபடி அங்கங்க தான் வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். தேட்டர்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், ஒரு ஃபன்னான படம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பேர் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். தண்ணி பற்றாக்குறை பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் மக்கள் படுற அவஸ்தைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நியூ ஜேனர், ஏதோ ஒரு நார்மலான ஒரு காமெடி படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி படம் கிடையாது. இது மேக்கிங் சைடு ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க, ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக வந்து கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு யதார்த்தமான ஒரு கிராமத்தை பார்த்த ஒரு ஃபீல். ப்ளஸ் வந்து என்னென்னா நடித்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இது ஏதோ ஒரு காமெடி படம் அப்படிங்கிற ஜேனருக்குள்ளே இது இல்லை. அந்த மாதிரி ஏதோ ஏனோ ஒரு டைலாக் வச்சு ஓட்டுறதோ இல்லை சீன்ஸ் வச்சு ஓட்டுறதோ மாதிரி ஒரு படம் கிடையாது. ஒரு சீரியஸாக தான், ஒரு சீரியஸான மேக்கிங். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது நம்ம லைன் சொல்லக்கூடாது இல்லையா. ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனர் அந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அதில் எந்த மாதிரி, அதாவது ஒரு ஏதோ ஒரு காமெடி படம் யோகி பாபு நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி படம் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஜேனர் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து பார்க்குறவங்களுக்கு இது திருப்தியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஏனோ தானோன்னு உள்ள ஒரு மேக்கிங் உள்ள படம் கிடையாது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. பர்டிகுலராக கேமரா ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன செட் ஒர்க்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது. எது செட் ஒர்க்கு எது நேச்சுரல் அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் மேஜராக பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு காமெடி படம் அப்படின்னா அவர் ஒரு ஹீரோ ஒரு காமெடி பேசுவார், 2 பேர் பஞ்ச் பேசுவாங்க, அப்படி போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சீரியஸாக மெனக்கெட்டிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிணத்த காணோம் இப்போதான் படம் பார்த்துட்டு வரோம். ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கலாம். நிறைய படத்துல நம்ம யூஸ்வலா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு கிராமத்துல வந்து தண்ணி இல்லாம இருக்கும், அதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுவாங்கன்ட்டு. இதுலயும் அந்த மாதிரி சின்ன என்ன கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்துல வந்து எவ்வளவு ஃபன்னா கொடுக்க முடியுமோ அதுல ஒரு காமெடி கலந்து எல்லாமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இந்த படத்துல ஹீரோயின் எதுக்குன்னு தான் தெரியல. சும்மா ஒரு 2-3 சீன் வந்துட்டு போறாங்களே தவிர அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஒரே ஒரு பாட்டு 2-3 சீன்ல வந்து முடிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. மற்றபடி ஓகே, படமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லலாம், நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் இல்லாமல், அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு படத்தில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது. அந்த ஊர் கேரக்டராக பண்ண எல்லாருமே வந்து ஒரு நார்மலாக ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த நையாண்டி நக்கல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து சிரிக்கிற இடத்துல கூட சில இடத்துல வந்து சிந்திக்க வச்சுருக்காங்க. அப்படின்றதுல ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. நல்லா எல்லாருமே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல ஊர் மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு இதுக்குள்ள அறிவியல் ஆராய்ச்சிக்குள்ள எவ்வளவுலாம் இருக்கு அப்படின்றது படம் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலிலாம் ரொம்ப நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. படம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. படத்தில் நாங்கள் நடித்தப்ப தெரில இந்த மாதிரி படம் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. மியூசிக்லேருந்து படத்தோட எடிட்டிங்லேருந்து காமெடியிலேருந்து சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் சில்ட்ரன் ஒரு கேரக்டரு. இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும், மீடியாவை கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து யாத்திசை அந்த மாதிரி ஒரு நிறைய படம் பண்ணியிருக்கேன். இது ஒரு வில்லேஜ் கான்செப்டாக வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து அரசியல் பேசு, ஊர்ல தண்ணி இல்லைன்னா எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுவாங்கன்றது அதை பத்தியும் பேசியிருக்கு. ரொம்ப நன்றி. மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ.
தண்ணியோட பிரச்சனை வந்து ஊர் சைடில் தான் தெரியும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. ஆனால் ஊர் சைடில் இன்னமும் அந்த ஊர்லலாம் வந்து ஃபுல்லாக ஓட்டு வீடு தான். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மோல்டு வீடு கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை ஊர் சைடில் இன்னமும் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஆடியன்ஸோட இப்போ படம் பார்த்துட்டு வெளியே வரோம். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் பார்த்தது, என்ஜாய் பண்ணது ரொம்ப பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. நிச்சயமா எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.